I got broads in Atlanta, just to the in the family. Credit cards and the scammers, hitting the licks in the van. Legacy, family, playing city like a panda. Going out like a Montana, honey killers on the hands. I got broads in Atlanta, just to the in the family. Credit cards and the scammers, hitting the licks in the van. Legacy, family, playing city like a panda. Going out like a Montana, honey killers on the hands. I got broads in Atlanta, just to the in the family. Credit cards and the scammers, hitting the licks in the van. Legacy, family, playing city like a panda. Going out like a Montana, honey killers on the hands. I got broads in Atlanta, just to the in the family. Credit cards and the scammers, hitting the licks in the van. Legacy, family, playing city like a panda. Going out like a Montana, honey killers on the hands. I got broads in Atlanta, just to the in the family. Credit cards and the scammers, hitting the licks in the van. Legacy, family, playing city like a panda. வெல்கம் டு காப்பி டெக் தமிழ். நம்ம சேனலில் நிறைய ஜெராக்ஸ் மிஷின் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, Kyocera Tuscalfa 2201 இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீஃபர்பிஷ்டு மிஷின். இது பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் வந்து 2201 வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேசட் வரும், அதாவது 2 ட்ரே வரும், பைபாஸ் வரும், உங்களுக்கு ஏடிஎஃப் வரும், நெட்வொர்க் போர்ட் வரும். ஸோ அந்த மிஷின்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. கும்பகோணம் பக்கத்தில் உள்ள ஆடுதுறை அப்படின்ற ஒரு ஊரில் நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் மெஹபூப் அலி அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஷின் வந்து கடைசியாக அவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மிஷினை வந்து பேக் பண்ண சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை பேக் பண்ணி வெள்ளிக்கிழமையே வந்து நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25. இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து சாட்டர்டே, அதாவது 28 வந்து அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோ எப்படி யூஸ் ஆச்சோ, ஸோ இதை பார்க்குற கண்டிப்பாக உங்களுக்கும் மேபி இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மிஷின் வந்து ஷூட் ஆகுமா, உங்கள் ஜாபுக்கு இந்த மிஷின் ஏற்றதா அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Kyocera Tuscalfa 2201 இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிமிஷத்துக்கு 22 காப்பி ஸ்பீடு வரும். எப்படின்னா உங்களுக்கு நிமிஷத்துக்கு 22 காப்பி ஸ்பீடு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப் டு நீங்கள் A3 வரைக்கும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கிற ஸ்கேனிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கலரில் வந்து நீங்கள் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிஷின்லேயே இன்பில்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன், அதாவது டூப்ளெக்ஸ் நாங்கள் இதிலேயே வந்து இன்பில்டாக உங்களுக்கு கொடுத்துறோம். அது பார்த்திங்க அப்படின்னா அப் டு உங்களுக்கு A4லேருந்து லீகல் A3 இது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதில் எடுத்துக்கலாம். இதில் இந்த மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ட்ரே வரும். அந்த சிங்கிள் ட்ரேயில் நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக A4 தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் A4 போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு லீகலும் A3யும் கண்டிப்பாக வரும். அப்படி வரப்போ நீங்கள் வந்து பைபாஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேசட் 1 வந்துடும், உங்களுக்கு MP3 வந்துடும். இதை தவிர்த்து இந்த ஏடிஎஃப் ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் இந்த யூனிட்டுக்காகவே நிறைய பேர் வந்து மிஷினை வந்து பை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 50 ஷீட் இருக்குது, 50 பேப்பர் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் வந்து டாப் டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் பிளாட்டன் அந்த மிரர் இருக்கு இல்லையா கண்ணாடி, அதில் வந்து நீங்கள் 50 தாட்டி நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மேலே இருக்கு இல்லையா ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர், அதில் நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்டார்ட் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். மிஷின் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 50 பேப்பரையும் அதுவாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மூலயமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக உங்களுக்கு வந்து ஒர்க் நடக்கும். எந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. இப்போ நீங்கள் பிளாட்டன் கவரில் வச்சு எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் வந்து டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து 50 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே அந்த டாக்குமெண்ட் ஃபீடர்னால் உங்களுக்கு வந்து
100ல் உங்களுக்கு 1% தான் இது நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎஃப் வந்து ஒரு சூப்பரான அம்சம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டு தான் வரும். நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் இதில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் ஷேரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மிஷின். எனக்கு ஒரு நாளைக்கு 500 காப்பிக்குள்ளே தான் போகும் அப்படின்றவங்களுக்கு இந்த மிஷின் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ்ன்றது ஒன்றும் பெருசாக இருக்காது. எல்லாமே நாங்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். டோனர்லாம் வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9000 காப்பிக்கு மேலே வந்துடும். இதில் நாங்கள் கொடுக்குற டோனர் நீங்கள் போட்டு கண்டினியூஸாக வந்தீங்க அப்படின்னா மிஷின் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மெயின்டைன் ஆகிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா யூனிட்ஸுமே வந்து கொஞ்சம் லைஃப் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் வந்து ஒரு லோ கவுண்ட் மிஷின் தான் இது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மிஷினை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை உங்கள் ஷாப்பில் உங்கள் கடையில் வந்து வேறு யாருக்காவது நீங்கள் சொல்லி தரதா இருந்தாலும் சரி, இந்த மிஷின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷின் அவங்களுக்கு வந்து காம்பேக்டாக இருக்கும். ஒரு ஜாமிங் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணிடுவோம், ஃபுல் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணிடுவோம், கைடன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலி இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸுக்கு இருக்குது. உங்கள் ஷாப்புக்கு உங்கள் கடைக்கு இந்த மிஷின் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஷினை நீங்கள் பை பண்ணி ரன் பண்ணுங்கள். மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Kyocera Tuscal for 2201. ஓகே, தேங்க்யூ.